பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ நம்ம கதிர் ராஜி எப்படிடா ஒன்று சேருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே டக்குன்னு இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோமதி சூப்பராக ஒரு பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை பாக்கியா நீனே பண்ணி வையே, நான் இவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறேன், எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுறேன், இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் கோயிலில் வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கூடவே கோமதியும் இருக்கிறாங்க. ராஜிக்கு கதிரை பிடிக்காது, கதிருக்கு ராஜியை பிடிக்காது. இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வேறையா ஆயிடுச்சு. ஸோ கோமதி முன்கூட்டியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க, நீங்களே இவங்களை கொண்டு வந்து வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம பாக்கியா ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறாங்க. இங்கே ஏற்கனவே நம்ம கோபியும் நம்ம ராதிகாவும் வரையா இருக்கிறாங்க. பிரச்சனை எப்படி போக போகுதுன்னே தெரியல. மிகப்பெரிய பிரச்சனையாக போக போகுது. ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது. இப்போ ஒரு லவ் மேரேஜ் மாதிரி ஒரு ட்ராமாவை வரையா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, பாண்டியன் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.